புவனேஸ்வரி வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக தென் மாவட்டங்களில் வரலாறு காணாத கனமழை கொட்டி தீர்த்து வரும் நிலையில் இதன் ஒரு பகுதியாக ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே உள்ள 14 கிராமங்களை சூழ்ந்த மழைநீர். இதனால் போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டு 12,000 நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமாகியுள்ளது. குறிப்பாக தரைக்குடி, செவல்பட்டி, வாளம்பட்டி, முத்துராமலிங்கபுரம், கொண்டுநல்லாம்பட்டி, கொக்கிரசன்கோட்டை, சேதுராஜபுரம், உச்சிநத்தம், கரிசகுளம், வெள்ளையாபுரம் உள்ளிட்ட 14 கிராமங்களை வெள்ள நீர் சூழ்ந்து 12,000 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டுள்ள மிளகாய், மல்லி, நெல், பாசிப்பயிறு, உளுந்து, சோளம் உள்ளிட்ட சிறுதானிய பயிர்கள் அனைத்தும் நீரில் மூழ்கி முழுமையாக சேதமடைந்ததோடு மட்டுமின்றி அப்பகுதி விவசாயிகள் வளர்த்து பாதுகாத்து வந்த ஆடு, மாடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளையும் வெள்ள நீர் அடித்து இழுத்து செல்லப்பட்டு உயிரிழந்து கிடக்கும் காட்சியை தற்போது நம்மால் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதனால் அப்பகுதி 12 கிராம விவசாயிகள் கிராமங்களை விட்டு தினசரி தேவைகளை பூர்த்தி செய்யவும் அத்தியாவசிய பொருட்கள் வாங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக தண்ணீர், உணவின்றி சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்ற நிலையில் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் விஷ்ணுச்சந்திரன் உள்ளிட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் வெள்ள சேதங்களை தற்போது நேரில் ஆய்வு செய்து வருகின்றனர். பாதிக்கப்பட்ட விவசாயிகள் சேதமடைந்த பயிர்கள் மற்றும் கால்நடைகளுக்கு உரிய இழப்பீடு வழங்குமாறு மாவட்ட நிர்வாகத்திடம் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.